Hi, hello, welcome to Tamil Aspirants Club. SSC 2025. இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து வேரியஸ் சேலஞ்சஸ் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ முதல் கட்டமாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் மினிஸ்டரை பார்த்தோம். அவங்க ஒரு ஹோப் கொடுத்துருந்தாங்க. ஓகேன்னு அதுக்கப்புறம் நமக்கு செலெக்ஷன் போஸ்ட்டு ஸ்டெனோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் ஆச்சு. இந்த ஆன்சர்ஸ் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோட் ஆகலை, கொஷின்ஸ் வரல. அதில் அவ்வளோ கொஷின்ஸ் தப்பாக இருந்தோடனே ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரொட்டஸ்ட்டாக போகலாம், இது இப்படி சிஜிஎல் இப்படியே நடக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டும் வந்து நம்ம நினச்ச மாதிரி அதோட ரிசல்ட் முடியல, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாகி முடிஞ்சிடுச்சு. ஸோ நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஹோப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு லெட்டர் போடுறது. ஸோ இவங்களுக்கு லெட்டர் போடுறதுன்றது தயவு செஞ்சு யாரும் அலட்சியப்படுத்தாதீங்க. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் லெட்டர் போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேர் வந்து லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸில் நிறைய போய் கமெண்ட்ஸில் பார்த்தோன்னா, இப்போ லெட்டர் போடுறதுனால என்ன ஆகிடும், ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருந்த ஒரு பெரிய இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். லைக் டெல்லியில் வந்து அந்த ஸ்ட்ரே டாக்ஸ், இந்த தெரு நாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு யாரோ போய் பொதுநல வழக்கோ இல்லை பெட்டிஷனோ எதுவும் போடலை. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே வந்து சுவமோட்டோ, அதாவது யாரும் ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே அதை வந்து முன்னெடுத்து நடத்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம லெட்டர் போடுறதுனால சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் இந்த எஸ்எஸ்சி இஷ்யூவை முன்னெடுத்து நடத்துனாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த லெட்டர் போடணும். ஸோ இந்த லெட்டர் போடுறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போது ராஜஸ்தானில் வந்து ஒரு கேஸ் நடந்திருந்தது. என்னென்னா இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க போயிட்டே இருந்தது. இந்த பிரச்சனைங்களை சால்வ் பண்ணாமே எக்ஸாம் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ்லாம் போய் கேஸ் எடுத்து நடத்தவும் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க, அங்கே ஸ்கேம் நடந்துட்டு இருந்ததுன்னு. இப்போது யார் இதில் பாதிக்கப்பட்டாங்கன்னா, ரிசல்ட் வந்த கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போ ஸ்கேம் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா, ஸ்கேம் பண்ணாதவங்களும் பாஸ் ஆகிருப்பாங்க இல்லையா? அந்த கேண்டிடேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் லைஃப் போகும். ஏன்னா இந்த எக்ஸாம் ரிசல்ட்டை நம்பி அவங்க ஆல்ரெடி இருந்த ஜாபெல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு போக விடாமல் நம்ம இப்போவே லெட்டர் போட்டு நல்ல சொல்யூஷன் கிடைச்சதுன்னா நல்ல விஷயம். அதனால திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக லெட்டர் போடுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பேருக்கு லெட்டர் போடணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். இப்போ நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதுறீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் லெட்ரு. ஓகேவா? நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு போடுறீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு போடுங்க. நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட்டுக்குன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், 2 அட்ரஸ். ஓகேவா? ஸோ காலையிலேருந்து பசங்க நம்மகிட்ட லெட்டர்ஸ்க்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 பசங்க வந்து ஆஃபீஸில் வந்து சார்கிட்ட வந்து லெட்டர் எழுதி ரிவ்யூ பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு லெட்டர் எப்படி போடணும், எப்படி எழுதணும், ஃபார்மேட்டு ரிவ்யூ பண்ணணுன்னா நீங்கள் வந்து டிஎஸ்சி டிஸ்கஷன்ஸ் லிங்க்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதில் ஜாயின் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப்பும் நீங்கள் கேட்டுக்கலாம், சார்கிட்டையும் கேட்டுக்கலாம். இங்கிலீஷில் மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன்னா இங்கிலீஷில் போடுங்க. ஸோ இங்கிலீஷில் போட தெரியல, ஃபார்மேட் பண்ணலைன்னா கேண்டிடேட்ஸும் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு லெட்டர் ஃபார்மேட் மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பிரசிடென்ட்க்கு எழுதக்குள்ளே மட்டும் மேடம்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே 2 அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மாடல் மாதிரி தான், இப்படியே இருக்கணும் இல்லை, நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்கன்றதும் பாருங்கள். ஸோ இப்போ கூட ஒருத்தவங்க ஒரு கேண்டிடேட் வந்து லெட்டர் ரிவ்யூ பண்ணாங்க. அவங்க என்ன விஷயம், அவங்களுக்கு எக்ஸாம்லாம் கரெக்டாக நடந்தது, என்ன விஷயம் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுறது. ஸோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இவ்வளோ கொஷின்ஸ் தப்பாக எப்படி வரலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது கரெக்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லெட்டரை நீங்கள் அனுப்பக்குள்ள உங்களோட அட்மிட் கார்டு அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது 2த்தையும் டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஓகே? ஸோ இதெல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்ட மாதிரி எங்கள் டிஎஸ்சி சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு ரெக்வெஸ்ட்டாக என்ன கேட்குறோன்னா, நீங்கள் கொஞ்சம் சோர்வடையாதீங்க, என்னடா இதுன்னு வெக்ஸ் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான காலம்தான். அதே மாதிரி கரெக்டாக டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. உங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று பர்சனலாக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நம்ம எக்ஸாம் வந்து சிபிடி எக்ஸாம் இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுக்கணுன்னாலும் நீங்கள் பிசியில் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பார்க்குறது, கிளாஸஸ் பார்க்குறது, அதுவும் நம்ம வீடியோ ஸ்க்ரீனில் பார்க்கணும்.
ஸோ ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும். முடிஞ்சால் டெய்லி 1 ஹவர் என்ன பண்ணுங்கள், ஃபோன் எதுவும் எடுக்காமல் ஒரு வாக் மாதிரி ஸ்க்ரீன் டைமை குறைக்கிற மாதிரி போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் இருக்க முடியாது. படிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போதும் ஸ்க்ரீன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்மளோட கான்ட்ரிபியூஷனை பண்ணியாச்சு, லெட்டர் போட்டாச்சு இல்லையா, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாமில் நம்மளோட படிப்பில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி செலெக்ஷன் போஸ்ட் ரீ எக்ஸாம் நடந்துருந்தது, எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தோம் பசங்க சொன்னதை வச்சு. அதில் ஒன்று என்ன புரிஞ்சுதுன்னா, ஸ்டெனோ ஜிஎஸ்க்கு ஆன்சர் கீ வந்தது இல்லையா, அதில் எரர் அனாலிசிஸ், கொஷின் அனாலிசிஸ் எல்லாம் நம்ம சேனலில் பண்ணி போட்டிருந்தோம் யூடியூப்பில். அதில் இருந்த பேட்டர்ன் தான் நிறையா வந்திருந்ததுன்னு நமக்கு ரிவ்யூ வந்திருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன ஆன்சர் கீ வந்தாலும் நீங்கள் அதை அனலைசிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போகணும். அப்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் டிஎஸ்சிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, யூடியூப்பில் தினமும் ஈவினிங் வந்து நம்ம ஸ்டெனோவோட ஆன்சர் கீயை வந்து லைவ் போகிறோம், ஷிஃப்ட் வைஸ் வந்து லைவ் போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் கான்செப்ட் படிச்சிருந்தாலும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரியணும். அந்த மாதிரி தான் இப்போ பேட்டர்ன் மாறிடுச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் கார்த்தி சார் வந்து இந்த ஸ்டெனோ ஜிஎஸ் ஆன்சர் கீ அனலைசிஸும், அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், எலிமினேஷன் ட்ரிக்ஸ் ஜிஎஸ்ல எப்படி பண்ணணும்னு 2 வீடியோ போட்டிருக்காங்க. என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.